1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா இவரை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். ஆமென். கவனிங்க, நீங்க உங்களோட கூட இந்த வசனத்தை தான் பேசணும் அப்படின்னு விரும்புறேன். நீங்க பல நேரங்கள்ல இந்த இஸ்ரவேல் மக்களை போல நாமும் பேசுகிறோம், சொல்லுகிறோம். எப்படி சொல்லுகிறோம்? சகல ஜனங்களைப் போல, ஜாதிகளைப் போல நாங்களும் சொல்லுங்க இருப்போம். இது நல்ல வார்த்தையா? அம்மாமார்களே சொல்லுங்க கொஞ்சம், இது நல்ல வார்த்தையா? கெட்ட வார்த்தை. அது நல்ல வார்த்தை இல்ல. என்ன சொல்றாங்க? சகல ஜனங்களை போல நாங்களும் சகல ஜனங்களை போல இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. சகல ஜனங்களை போல இருக்க கர்த்தர் நம்மை வேறுபரிக்கவில்லை. சகல ஜனங்களை போல இருக்க கர்த்தர் நம்மை ஆலயத்துக்கு கொண்டு வரவில்லை. நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும்படிதான் கொண்டு வந்தார். நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கும்படிதான் கொண்டு வந்தார். நமக்கும் அவர்களுக்கும் மாற்றம் இருக்கும்படிதான் கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் ஆனவர்களே சொல்றாங்க, அவங்கள போலவே நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள போலவே, மற்றவர்களை போலவே இருப்போம் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தா நம்முடைய செயல் என்ன செய்யணும்? மாத்தணும். சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை, இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோட சொல்றேன். இந்த 8ஆம் அதிகாரம் தேவனை தள்ளிவிட்டு மனிதனை முன்னிறுத்துகிற அதிகாரம். கவனிச்சுட்டே வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வேறு விரித்து அவர்கள் தனக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அவர்களை நான் ஆள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எப்படி? நியாயாதிபதிகளை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர்களை வைத்து கர்த்தர் ஆள நினைத்தார். கர்த்தர் ஆளுகை செய்ய நினைத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ, கர்த்தாவே நீர் எங்களை ஆள வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். எப்படி? வசனமா? அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் முன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை இதுவரைக்கும் ஆண்டு வந்தது யாரு? கர்த்தர். நியாயாதிபதிகள் இருந்தார்கள், உண்மைதான். தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், உண்மைதான். அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அந்த ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அல்ல. எங்களை ஆண்டவர் ஆளன்ற அவசியம் இல்ல. எங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு எப்படி ஒரு ராஜா இருக்கிறாரோ, மற்ற ஜனங்கள் எப்படி ஒரு ராஜாவை வச்சு ஆண்டு விட்டு அவர்களை யுத்தத்துக்கு நடத்தி போறாரோ, அப்படி போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கத்தான், சொல்லுங்க, இருக்கத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு? சரிப்பா, ஆனா எடுத்து அவங்க என்ன தள்ளுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவனை தள்ளிவிட்டு, ஆண்டவரை ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எதை செய்தாலும் அது நன்றா இருக்காது, நல்லதாகவும் இருக்காது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அது ஒருவேளை திருமணமா இருக்கலாம், அது ஒருவேளை வீடு கட்டுவதா இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளாய் கூட இருக்கலாம். அதை ஆண்டவரை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரை தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய
சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் ஒன்றை செய்துவிட்டு இது நல்லதுதான் என்று சொல்லுவீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை 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 இல்லை, ஏன்னா நான் இல்லாத எதுவும் நல்லது இல்லை. எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆண்டவர் இல்லாத எதுவும் நல்லது இல்ல அப்படின்னா இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை பின்பற்றி போனவங்க. இப்ப இஸ்ரவேலர்கள் விக்கிரகங்களை பின்பற்றதோடு இல்லாமல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டு தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இதே இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு பரவாசை தெரிந்து கொண்டார்கள். என்னத்துக்கு? சுயத்திற்காக. என்னத்துக்கு? சுயலாபத்திற்காக. எதற்காக? தங்களை யார் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக? நாங்கள் தான் என்று இந்த பூமியில நிரூபிப்பதற்காக. ஒரு வார்த்தை சொல்றேன், உங்க சுயத்துக்காக, உங்க சுய லாபத்துக்காக, உங்க சுய மேன்மைக்காக கர்த்தரை தள்ளி வச்சுட்டு எதை செய்தாலும் அது நன்மையாகிறாது. ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவை தள்ளி வச்சுட்டு, தேவனை தள்ளி வச்சுட்டு எதையும் செய்யாதீங்க, எதையும் நடத்தாதீங்க, மனிதனுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க, மனிதனை மேன்மைப்படுத்தாதீங்க, மனிதனை உயர்வா பார்க்காதீங்க, அங்கே உடைய சுயத்தை வெளிப்படுத்தாதீங்க. நான் கேட்கிறேன், ஆண்டவர் ஆளும் போது உங்களுக்கு என்ன வர? எத்தனை குடும்பத்தை ஆண்டவர் ஆண்டு இருக்கிறார்? கொஞ்சம் கை நீட்டி காட்டுங்க. உண்மையா என் குடும்பத்தை ஆண்டவர் தான் ஆளுறார். சத்தியமா சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். என் குடும்பத்தை ஆண்டவர் தான் ஆண்டுட்டு இருக்கிறார். அங்கே சுயத்துக்கு இடம் இல்ல, அங்கே மனுஷிகத்துக்கு இடம் இல்ல, அது ஒரு ஆளுக்கு இடம் இல்ல, அங்க யாருக்கு இடம் இல்ல. இவங்க தான் எங்க வீட்டுல கிங் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல, இவங்க சொல்றதா எங்க வீட்டுல சொல்றதுக்கு யாரும் இல்ல. ஆண்டவர் சொல்றதா வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய சித்தம் தான் எங்க வீட்டுக்குள்ள நடக்குது. ஆண்டவருடைய சத்தத்தின்படி தான் எங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி நடப்பதா கிறிஸ்துவனுடைய உண்மையான அடையாளம். இப்ப கவனிங்க, ஆண்டவர் ஆளும் போது என்ன குறை இவங்களுக்கு? 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் ஆண்ட போது யுத்தம் வந்தது, யுத்தத்துக்கு போன இவர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா? 10ஆம் வசனத்துல சாமுவேல் சர்வாங்க தகனபலி செலுத்தலை, பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை, கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கவனிங்க, நீங்க கர்த்தரை நம்பிட்டு கர்த்தரை சார்ந்து மட்டும் இருந்தீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணா பயங்கரமா இருக்கும். என்ன கர்த்தர் எப்படி யுத்தம் பண்றாரு? மகாபெரிய இடி முழக்கங்களை. நம்ம இடி முழக்கத்தை உண்டாக்க முடியுமா? நமக்கு எதிராக வரவங்க குச்சியை நீட்டலாம், ஏய் வந்தா அடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கையை நீட்டலாம், கையை வாங்கலாம். கர்த்தர் நீட்டினா பார்வன் அன்னைக்கு சொல்றான், அப்பா பார்வனுடைய மந்திரவாதிகள் சொல்றாங்க, அப்பா இது தேவனுடைய விரல். கர்த்தர் ஆண்டபோது வெற்றி கிடைத்தது. இதே சாமுவேல் சொல்றார், இம்மட்டும் உதவி செய்தார். கர்த்தர் ஆண்டபோது கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய உதவி கிடைத்தது. கர்த்தர் ஆண்டபோது சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டார்கள். கர்த்தர் ஆண்டபோது இழந்த பட்டணங்கள் திரும்ப கிடைத்தது. அப்ப வெற்றி கிடைத்தது, உதவி கிடைத்தது, சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டார்கள், பட்டணங்கள் திரும்ப கிடைத்தது. இதெல்லாம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீ வாசித்து பாருங்க வீட்டுல போய். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்றேன். இதுக்கு மேல என்ன வேணும் கவனிங்க. இதுக்கு மேல கர்த்தர் ஆண்டா வெற்றி இருக்கு, உதவி இருக்கு இல்லையா? இழந்த பட்டணத்தை திரும்ப பெற்றுக்கிறோம். அப்புறம் சத்துருக்கள் நமக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல ஒரு ராஜா வேணுமா? ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்றாலும் இருந்தாலும் அவர் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னா இவங்க ஒரு சுயத்தின் முடிவு எடுத்தாங்க.
தங்களை சுற்றி இருப்பவர்களை பார்த்து முடிவெடுத்தார்கள். நம்ம வாழ்க்கை எப்பயுமே சுற்றி இருக்கிறவர்களை பார்த்தே முடிவெடுக்க கூடாது. எப்படி நல்லா வாழ்றான், எப்படி நல்லா இருக்கிறான், அவன் எப்படி அப்படி வந்துட்டு இருக்கான், அப்ப அவன மாதிரி நம்மளும் செய்யலாமோ, அவன மாதிரி நம்மள வாழலாமோ, சுத்தி இருக்கிறவங்களை பார்த்தே முடிவெடுக்கிறவர்கள் இஸ்ரவேல் மக்கள். நீங்க யாரை பார்த்து முடிவெடுக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் லலிதாவை பார்த்து முடிவெடுத்தாதீங்க இல்லையா? ஆண்டவர் அதை விரும்பல. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடக்கும். இவர்கள் சுயத்தில் முடிவெடுத்து கத்த வேண்டாம் என்றார்கள். சுற்றி இருப்பவர்களை பார்த்து முடிவெடுத்து கத்த வேண்டாம் என்றார்கள். தங்கள் கருத்தை முன்வைத்து கர்த்தரை தள்ளி வைத்தார்கள். தேவனை விலக்கி வைத்துவிட்டு வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். தேவனின் விருப்பத்தை தள்ளிவிட்டு தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்தார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். உங்களை ஆளுவது எது? திரும்பவும், உங்களை ஆளுவது எது? உங்களை நடத்துவது எது? தேவனா, இச்சையா? தேவனா, சுயமா? தேவனா, சபை பாரம்பரியமா? தேவனா, சாத்தானா? யார் உங்களை ஆளுவது? சொல்லுங்க. ரொம்ப அமைதியா நிசப்தமா இருக்கீங்க. போன வாரம் 2வது ஆராதனை கேட்டீங்கன்னா ஒரு பின்னு டங்கு போட்டாங்க கலகலன்னு சத்தம் கேட்டுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நிசப்தம் பார்த்துக்கோங்க. நானே ஆச்சரியப்பட்டு போனேன், என்னடா இவ்வளவு அமைதியா அப்படின்னு. இவ்வளவு அமைதியா? நீங்க உங்களை ஆளுவதியா? ஒரு கேள்வியை முன்வைக்கணும். என்னை ஆளுவது சுயமா இருந்தால் தூக்கி எறிவோம். என்னை ஆளுவது இச்சையா இருந்தால் தூக்கி எறிவோம். என்னை ஆளுவது ஒருவேளை சபையின் பாரம்பரியமா இருந்தால் தூக்கி எறிவோம். என்னை ஆளுவது சாத்தானா இருந்தா விரட்டுவோம், தோத்துறோம். என்ன செய்யணும்? இனி இடம் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொல்வேன். இயேசுநாதருடைய காலத்துல சாத்தான் எங்க இருந்தானா? இயேசு பூமியில வந்து ஊழியம் செஞ்சப்ப சாத்தான் எங்க இருந்தா? கரெக்டா சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தா? பாதாளத்திலையா? பைபிளோட வசனத்தின்படி அப்படி சொல்லுவோம். தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி. எங்க நிற்கிறாங்க? இயேசு ஊழியத்தை சொல்கிறார். சபைக்குள்ள கூனியா இருந்தான். 18 வருஷமாய் சாத்தான் அவனை எங்க வந்துட்டான்? எங்க வந்துட்டாங்க? ஹலோ, உப்பரிகின்றது என்னது? உப்பரிகின்றது என்னது? மேல. இப்ப எங்க வந்துட்டான்? சபைக்குள்ள வந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு பைபிள் போட்டிருக்கு. யூதாச பார்த்து சொல்றாரு, சாத்தான் யூதாசுக்குள் எங்க வந்துட்டாங்க? எங்க வந்துட்டான்? அதே பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுருவே சாத்தான் சொலகுல போட்டு புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டார். ரொம்ப பேர் புடைக்கிறான் சாத்தான். டக்கு புடைச்ச உடனே ரொம்ப பேர் இப்படியே என்ன செய்யுது? ஆளுது. விசுவாசமும் நிக்க மாட்டுது, ஆவி நிக்க மாட்டுது, அன்பும் நிக்க மாட்டுது, எதுவுமே என்ன செய்ய மாட்டுது. அப்படியே தள்ளாது. கொஞ்ச நேரம் நிக்கிறது மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளுது. எப்படி இதை ஸ்டடி பண்றதுன்னு தெரியல. அத ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் ஒளிந்து போகாத உனக்காக ஜெபம் பண்ணினேன். திரும்ப சொல்றேன், எங்க இருந்த சாத்தான் எங்க வந்துட்டா? ஹலோ சொல்லுங்க. எங்க இருந்த சாத்தான் எங்க வந்துட்டா? கூரையில இருந்த சாத்தான் இங்க வந்துட்டா. நீங்க கொஞ்சம் விட்டா உலகத்துல சொல்லுவாங்க, படுக்க இடம் வச்சு என்னது உட்கார இடம் கொடுத்தா படுக்க இடங்க பானா. ஊர்ல குழந்தை சொன்னாங்க, நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்குமா. நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்க 2 ஆனா அந்த கிராமங்களில் காடுகளில் 2 ஆடுகளை கிடை அமர்த்துவான். அப்ப கொஞ்சம் நிறைய நீங்க பார்த்து போ அப்படின்னு விட்டோம்னா 2 ஆடு விடுறாங்க. சாத்தான் அப்படித்தான். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா இடம் கொடுப்பா, உள்ள உட்காந்துக்கிறேன் அதுதான் வேற. அவங்களை ஆள ஆரம்பிப்பான், உங்க வீட்டு ஆளுவான், உங்க வீட்டுக்காரர் ஆளுவான், உங்க குடும்பத்தை ஆளுவான். மொத்தத்தில் உங்க எல்லாரும் ஆண்டு கீழே கொண்டு போய் சேர்த்துருவான். நான் சொல்லுவேன், உங்களை ஆளுவது தேவனா?
கேட்கணும், டெய்லி கேட்கணும். இன்னைக்கு என்னை ஆண்டது எது? இச்சையா, சுயமா, தேவனா, மனிதனா, அல்லது யாருடைய கட்டுப்பாடலையே நான் வாழ்றேனா? ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்னை ஆளுவது தேவனாக மட்டுமே இருக்க வேண்டும். கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை நடத்துவது தேவனாய் மட்டுமே இருக்க வேண்டும். அவரே எனக்கு ஜெயம் எடுக்கிறவர், அவரே எனக்கு உதவி செய்கிறவர், அவரே எனக்கு இழந்ததை திரும்ப தருகிறவர், அவரே எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறவர். நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சுயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். சபை பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் என்னை ஆளும்படி அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய சட்டத்திற்கும் நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறானால் இந்த வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். இந்த வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். இந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். உங்க வாழ்க்கையை நீங்க யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்கன்றதான் கேள்வி. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் ஆளாதபடி அவரை தள்ளிவிட்டார்கள். நீங்க கர்த்தரை தள்ளி வச்சிடாதீங்க ஒரு நாளும். ஏன் கர்த்தர் ஆளாதபடி இவர்கள் கர்த்தரை தள்ளணும்? காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு 4 விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இதே 8ஆம் அதிகாரத்துல கவனிங்க. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாம் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஏன் தள்ளினாங்க? கவனிங்க, ஏன் தள்ளினாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் என்று ஆளுகிற அந்த காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு? 400 ஆண்டுகள் ஆண்டு. 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையா இருந்தோம். இப்ப 400 ஆண்டுகள் போய் நியாயாதிபதி, தீர்க்கதரிசி அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறார். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்கிறோம். நான் கவனிக்கணும். இந்த ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜா கொடுப்பேன்னு சொன்னாரா? சரியா சொல்லுங்க யாராவது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை தருவேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையா? சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னாரா? ஈசாக்கிட்ட சொன்னாரா? யாக்கோபிட்ட சொன்னாரா? சொன்னாரா? சொல்லலையா? சத்தமா சொல்லுங்க. இல்ல, ஆமா, ரெண்டுல ஒரு பதில். இல்ல, அப்படியா? உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேன்மை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா 14ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளைப் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயாகி. இவங்க பின்னாடி இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் தெரிஞ்சே முன்னாடியே செய்யறாரு. ஏய், நீ போய் எங்களை போல மற்றவர்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் நீ விரும்பினா கேட்டா செஞ்சுக்கோ. உனக்கு ஒரு ராஜா நானே 15ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே பாருங்க. அப்படின்னா உனக்கு ஒரு ராஜாவை நான் என்ன செய்யறேன்? ஏற்படுத்துவேன் சொல்றதா? கேளுங்க. அப்படின்னா நீங்க கேட்டது நியாயமா? எது பிழை இருக்கா, தப்பு ஏதாவது நியாயமா இருக்கா? நியாயமான விஷயங்கள் போலதான் தெரியுது. அப்படின்னா யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, உன் சந்ததியின் ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னார், பிரபுக்கள் தோன்றுவார்கள், ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஒரு சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவாங்கப்பா ஆண்டவர் சொல்றார். அப்ப ராஜாவை கொடுப்பேன் என்பது தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய விருப்பம் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனை? என்னை தள்ளினார்கள். ஏன் ஆண்டவர் அர்த்தத்துல சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் காத்திருக்க மனம் இல்லாமல் போனார்.
இருக்கிறாரு. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து இருப்பாரானால் உண்மையா நல்ல ராஜாவா இருக்கக்கூடிய தாவீதையே நேரடியா கொடுத்திருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் அலைச்சல் இருந்திருக்காரு, வந்திருக்காரு. இவங்க அவசரப்பட்டதுனால சவுளை கொடுத்து, சவுளுக்கு வேதனையா இருந்து முள்ள கொடுத்து, வேதனையில் கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, கடைசியில தான் யாரை கொடுக்கிறார்? தாவீதை கொடுக்கிறார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, அவசரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்மை விட்டு தள்ளி வைத்து விடுகிறது. தேவன் சொன்னதை தரும் வரைக்கும் காத்திருக்கணும். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன், ஆண்டவர் எனக்கு சொன்னதை தரது வரைக்கும் காத்திருப்பேன். எத்தனை வருஷம் காத்திருப்பது? சாது வரைக்கும் காத்திருக்கணும். எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? ஆமா, ஆபிரகாம் காத்திருக்கலையா? நான் சொல்றான், அவளுக்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு, அவளுக்கும் பிள்ளை பெற முடியாதானவே, எனக்கும் வயசு ஆகிப்போச்சு, கருடனான எங்களுக்கு போய் பிள்ளை கிடைக்குமா, குழந்தை கிடைக்குமா? சொன்னப்ப சொல்றாரு, ஏய் கர்த்தரால் கூடாது என்னப்பா இருக்கு, நீ ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடாதது என்ன இருக்கு? சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை இடப்பட வேண்டாம், நேரத்தை பார்த்து கர்த்தரை இடப்பட வேண்டாம், உங்க சரீரத்தை பார்த்து கர்த்தரை இட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்த அற்புதங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் அற்புதங்களை செய்கிறவர். கைகளை ஏந்தி கர்த்தரை சோதனை பண்ணுகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவசரம் வேண்டாம். அவசரப்பட்டு கர்த்தரை தள்ளி வைக்க வேண்டாம். எங்களுக்கு இப்பயே வேணும், இப்பயே நடக்கணும், இப்பவே கிடைக்கணும், உடனே நடக்கணும். அவசரம் வேண்டாம். இதுவரைக்கும் தேவன் தீர்க்கதரிசி மூலமாய், நியாயாதிபதிகள் மூலமாய் ஆண்டு வந்தாரே, ஏன் பருவம் இல்லை உங்களுக்கு என்றாரு. ராஜாக்கள் தோண்டுவார் என்பது தேவனுடைய சித்தம் தான். அவர் கொடுக்கிற நேரம் வரைக்கும் காத்திருங்க, அவர் தர நேரம் வரைக்கும் காத்திருங்க. அவசரப்பட்டு இதுதான் கர்த்தருடைய சித்தமோ, இதுதான் கர்த்தருடைய வேலையோ, இதுதான் கர்த்தருடைய நேரமோ முந்தாதீங்க. எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு முந்தி போகாதீங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முந்தி போகாதீங்க, ஆண்டவருடைய திட்டத்துக்கு முந்தி போகாதீங்க. நம்ம சொல்ல வேண்டியதுல, ஆண்டவரே நீ செய்யறது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அது வருவதை எனக்கு உணர்த்தினா போதும். ஆமென், அல்லேலூயா. அவசரம் தேவனை தள்ளி வைக்க காரணமாயிருது. நம்ம அவசரப்படுறோம், சில விஷயத்துல வீடு கட்டுறதுல அவசரப்படுறோம், ஒரு பொருளை வாங்குறதுல அவசரப்படுறோம், கல்யாணம் முடிக்கிறதுல அவசரப்படுறோம். இன்னைக்குள்ள ஆட்கள் எதுல அவசரப்படணுமோ அதுல அவசரப்படுறதே இல்ல, எதுல அவசரப்படக்கூடாதோ அதுல அவசரப்படாது. சர்ச்சுக்கு வரணும்னா அவசரப்படணும். நம்மளுக்கு எப்படி வருவாங்க? மெதுவா வருவாங்க. ஏன்னா இதுல அவசரமே இல்லை. என்ன கிடையாது, இங்கதான் நீ அவசரப்படணும், இங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீ அவசரம் காட்டணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவசரம் காட்டணும். இல்லைன்னா வாழ்க்கையின் பிற கால சூழ்நிலையில் தள்ளி போயிருக்கும். நாட்கள் நேரமும் நம்ம விட்டு தள்ளி போயிடும். கர்த்தரை தள்ளி வைக்க காரணம் அவசரம். ஆண்டவரே நீ சொல்றத தரது வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது, நீ கொடுப்பதை சொல்லு, நீ கொடுப்பேன் என்று சொன்ன தரது வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது, எனக்கு சில நேரம் சீக்கிரமா எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய. முடிவுகளை நாம் எடுத்தோமானால் பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் ஆகும். என்ன முடிவுகளை நாம் எடுத்தா பிரச்சனைகளை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. முடிவுகளை நாமே எடுத்தா வர்ற பிரச்சனைகளை யாரெல்லாம் தண்டிக்கணும்? நம்ம தான் தண்டிக்கணும். அப்ப மட்டும் இயேசுவை பார்த்துட்டு என்ன அர்த்தம்? அப்ப மட்டும் போய் பாசிட்ட ஜோமனுக்கு பாருங்க என்ன அர்த்தம்? அப்ப மட்டும் எப்பா என் சபையே ஜோமனுங்க நல்லா இருப்பீங்க, புண்ணியமா போகும், என் குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஏசுநாதர் என்னைய கேட்ட பொறுத்துன்னு சொன்னல, காத்துன்னு சொன்னல, அவசரப்படான்னு சொன்னல. அவசரப்பட்டு கர்த்தரை தள்ளி வச்சுட்டு நாமாய் ஒன்றை செய்து கொண்டு நாமாய் நடந்து கொண்டு பின்பாக கர்த்தரிடத்தில் நம்முடைய வேதனைகளை சொல்லுவதில் எந்த நியாயமும் எந்த அர்த்தமும் இல்லை. இல்லை. கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க, இருக்கீங்களா நான் பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவசரமே கூடாது. தோத்திரம். நம்ம சொல்லுவோம் நம்ம நேரத்துக்கு கர்த்தர் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும், அவர் நேரத்துக்கு தான் செய்வார் ஒழிய நம்ம நேரத்துக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். மரியாதை சொல்றா,
அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை. சொன்னார், என் வேலை இன்னும். அவருக்கு எப்பதான் வேலை வரும்? எப்பதான் இயேசுநாதருக்கு எப்பதான் வேலை வரும்? அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. மதித்து 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வேலை வரல. 4ஆவது நாள் தான் அவருடைய வேலை வந்திருக்குன்னா அப்பதான் போறாரு. அப்ப பரியாசம் வந்தது உண்மைதான். இவர் ஏன் உயிரோடு இருக்கும்போதே வந்து அவரை சுகமாய்க்க கூடாதா? சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அதுக்கு நடுவே அற்புதம் செய்தார் பாருங்களேன். அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, அவசரம் காட்ட வேண்டாம் தேவ பிள்ளைகளே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக முந்தி ஓடாதீங்க தேவ பிள்ளைகளே. உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்களுக்கு ஏதாவது விடை கிடைக்கணும்னு சொல்லி முந்தி போய் ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டிக்கிறாதீங்க தேவ பிள்ளைகளே. அவசரத்தை தள்ளி வைங்க, கர்த்தரை முன்வைங்க. அல்லேலூயா. கர்த்தரை தள்ளி வச்சுட்டு அவசரம் 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 வேண்டாம். அவசரமான உலகத்தில் வாழ்றோம், அதனால எல்லாமே அவசரம். உலகத்தில் சொல்லுவாங்க, ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. அவசரமும் அப்படித்தானே, அவசரமும் அப்படித்தானே. இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காது அப்படின்னு எவனா சொன்னா தடப்புடன் நாளை வித்யா பண்ணி கொடுத்து என்ன செய்யுது? வாங்கிடும். கொரோனா நாளைக்கு லாக்டவுன்னா இன்னைக்கு வேண்டிய காய்கறிலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்? வாங்கிட்டோம். நாளைக்கு கிடைக்காது அப்படின்னு இல்லையா? முந்தி அடிச்சு அமைப்பாக கூட்டத்தை மார்க்கெட்டில் கடைகளில் எல்லாம் கூட்டம். அவசர உலகம். நம்ம வாழ்றதே ஒரு அவசர உலகத்துல வாழ்றோம். ஆனா தேவ சித்தத்துக்கு அடுத்த விஷயத்துல அவசரமே கூடாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? துரிதமாய் கிடைக்க வேண்டும் என்று முந்தாதீங்க. துரிதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி உடைய வாழ்க்கையை ஓட்டாதீங்க. தேவன் குறித்த நேரத்தில் எனக்கு நடந்தால் போதும் சொல்றோம் மட்டும் கை வைத்து காட்டுகிறேன். தேவன் நியமித்த நேரத்தில் எனக்கு நடந்தால் போதும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நேரத்தில் எனக்கு நடந்தால் போதும். கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு கொடுத்தால் போதும். எனக்கென்று ஒரு அவசரம் தேவையில்லை. அது என்னையும் தேவனையும் தள்ளி வைத்திடும். நான் தேவனின் ஆளம் விரும்புறேன் அப்படின்னா அவசரமே காட்டக்கூடாது. அமைதியா பொறுமையா நிற்கணும். நான் சொல்லுவாங்க இல்லையா, சாரால் அவசரப்பட்டா பிள்ளை வேணும். அவரை நான் அவசரப்பட்டா எப்ப தருவி தருவப்பா பொறுப்பா. எனக்கு முன்னாடி உத்தமனா நட தரேன். அவசரப்பட்டு ஆகாரம் கொண்டு வந்து விட்டு பிள்ளையை பெற்று போட்டு கடைசியில விளக்கமான தூக்கியா சாரால் விரட்ட அவ காட்டுக்கு ஓட பிறகு என்ன செய்ய வேற வழி இல்லாம அவனையும் கத்த ஆசீர்வதிக்க வேண்டிய நிர்பந்தம் வர. யார் விலை ஆகார குத்தம் சொல்ல முடியாது. முத்திர விசுவாசிகளா இருக்கிற நம்ம விலை, நம்ம தவறு. நிறுத்தி நிதானித்து யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்க தவறுகிறோம். அவசரத்தை முன்னிறுத்துகிறோம், ஆத்திரத்தை முன்னிறுத்துகிறோம். வேண்டாம், அது கிடைக்காமே போனாலும் பரவாயில்லை. எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம், கர்த்தருடைய சித்தம் தான் முக்கியம். அவசரம் வேண்டாம். இரண்டாவது காரியம் பாருங்க, இரண்டாவது காரியம் வாசிங்க. கர்த்தர் அவங்க தள்ளி வச்சு காரணம் சொல்றேன் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 20 வசனம் போட்டு 8ஆம் அதிகாரம் 20 வசனம். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை ஆளணும்னு நினைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப இரண்டாவது காரியம் என்ன? அவசரப்பட்டது ஒண்ணு, இரண்டாவது அடுத்தவங்களை பார்த்தே வாழ்றது. யாரை பார்த்து வாழ்றது சொல்லுங்க? கிறிஸ்தவங்களா இருக்கிற உங்களை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும்? வாழணும். எப்படி வாழணும்? நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க, இது ஏமாளி, இது பேமாளி, கோமாளி. இவங்களை பார்த்தா நம்ம வாழ முடியும் அப்படின்னு நம்ம அவைகளை பார்க்கிறோம். கார் போனால் காசு பங்கம் எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்கணும் பார்த்தவொடனே அவனை போல என்ன செய்யும்? நம்மளை மாதிரி மாறணும்னு கேட்டால் சில பாசங்க சிப்பா போட்டு அப்படி இருப்பாங்க இல்லையா? அவளை போல வாழ நம்ம நினைக்க மாட்டோம். நினைச்சாங்க எப்பா அவருக்கு இருக்கிறது 2 கட்டப்பைதே இருக்கு, அதுக்கு இருக்கிறதே அது கட்டப்பைதே இருக்கு. நான் சொல்லுவேன், பழைய காலத்துல இருந்த பாஸ்டர்கிட்ட இருந்த அந்த ஒரு அர்ப்பணிப்பும் இது இப்ப இருக்க பாஸ்டர்கிட்ட இல்லை. நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இது சம்பந்தமா. நாங்கள் இப்படி எடுத்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு,
அங்கிள் பழைய காலத்துல எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்குனாரு, இப்ப கீழே இருந்து புகையை தள்ளி விடுறாங்க. எலியா சாதாரணமானவரா தான் இருந்தாரு. அவருக்கு பெரிய ட்ரெஸ் எல்லாம் இல்ல, கோட் இல்ல, சூட் இல்ல, எதுவுமே இல்ல. ஏன்னா இப்ப எல்லா பேரும் வந்த உடனே போட்டு போடுறான், வந்த உடனே சூட்டு போடுறான். பாஸ்ட் கடையாளர் டை கட்டு, கோட்டை போடு, சூட்டை போடு அப்படின்றான். போடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன்னால வானத்துல இருந்து அக்னி வர மாட்டேது, ஒண்ணும் வர மாட்டேது. சரி, அக்னி தான் வரலாம், பிறகு கீழே இருந்து புகையை இறக்கா, குப்பு குப்பு குப்புன்னு புகை என்ன செய்யுது, வருது. வெளிச்சமா கத்தரையா வரலான்னு பார்த்தா கலர் கலரா நினைச்சுறாங்க, வெளிச்சம் காட்டுறாங்க. இதை பார்த்து இப்ப அநேகர் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ மீ அப்படின்றாங்க. ஐயா, அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து வாழவும் கூடாது. நீங்க யாரை பார்த்து வாழணும்? யாரை பார்த்து வாழணும்? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. யாரை பார்த்து வாழணும்? படைத்தவரை பார்த்து வாழ்வோம், அழைத்தவரை பார்த்து வாழ்வோம், நம்மை தெரிந்து கொண்டவரை பார்த்து வாழ்வோம். நமக்காக ஜீவன் கொடுத்தாரே அவரை மட்டும் பார்த்து வாழ்வோம். அல்லேலூயா. அடுத்தவரை பார்த்து வாழ வேண்டாம். உலகத்துல சொல்லுவாங்க ஏதோ பண்ணம் அந்த மாத்தா வாத்தா ஏதோ ஒன்று பார்த்து ஒன்று நடந்துச்சான். நடக்கும்போது அண்ணன் நடக்கிற மாதிரி நடையும் மறந்து, பார்த்து நடக்கிற நடை அதையும் மறந்து தத்தக்கா புத்தக்கான்னு நடந்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களை பார்த்து நீங்க நடந்தா நல்லா இருக்கும், அவங்க போடுற மாதிரி இவங்க பண்ற மாதிரி அப்படின்னா நீங்க பண்ண நினைச்சீங்கன்னா வேற உங்க நடை எப்படி போயிடும், அப்படி போயிடும். நடக்குன்னு அடுத்தவங்களை பார்த்து இது வேணும்னு தீர்மானிக்காது. அடுத்தவங்களை பார்த்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை போல வாழ வேண்டாம். பைபிள் அழகா போட்டு மத்தவங்களை புறஜாதியாரை பார்த்து நீ எதை கத்துக்கிறாத. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்ப புறஜாதியிட்ட நீ ஒன்னையும் கத்துக்கிற வேண்டாம் சொல்லு. அவர்களை போல வாழ வேண்டும் என்று நினைக்காத. புறஜாதியர் மார்க்கம் வேண்டாம், வழியம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கர்த்தர் நமக்கு எதை காண்பிக்கிறாரோ அப்படி நடப்போம். தேவ ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் மாற்றம் உண்டு. நீங்க அவரை போல இவரை போல அல்ல, என்னை போல ஒரு வாழ நினைத்தால் வாழட்டும் சொல்லணும். அவரை போல நம்மளும் சொல்லணும். ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் அவன் என்னை பின்பற்றி வாழ கடவன். சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? நம்ம கூட 10 நாளைக்கு ஒரு ஆளை உட்கார வச்சு பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய சுயரூபம் வெளிப்படும். ரொம்ப பேர் அப்படி பார்த்தா வெள்ளைய சொல்லியுமா, நம்ம நல்லா என்னையும் பார்த்தா எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். 10 நாளைக்கு 1 மாசம் உங்க கூட ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அவரை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டுக்கணும். அவர் யார் யார் எப்படியா எங்க அப்பா, அவர் கரடி. அவர் யாரு? கரடி. அவர் அப்படியே புறான்னு நினைச்சேன். அவரை பார்த்தா உள்ள என்ன நிற்குது, கரடி இருக்குது, கடிச்சு கொதறியும் போல அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்க கூட இருந்து பழகும் போது, உங்களை பார்க்கும் போது இவர்கள் சரியானவர்கள் தான், இவர்கள் அன்புள்ளவர்கள் தான், இறக்கமுள்ளவர்கள் தான், தேவனுக்கு பயப்படுவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியுமா? 3 வருஷம் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிழை கண்டுபிடிக்க முடிந்ததா? குற்றம் பார்க்க முடிந்ததா? குறை சொல்ல முடிந்ததா? நம்மளாம் சும்மா மேக்கப்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி? எதுல வண்டி ஓட்டுறோம்? மேக்கப்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். வேஷத்தை கலைக்கும் போது என்ன வெளிப்படுமோ அதுதான் ரியல். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க உங்களை நீங்களே உயிர்த்து பார்க்கணும். அடுத்தவர்களை பார்க்கல, என்னை அழைத்த தேவனை பார்த்து நான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்களா சொல்லுங்க ஆமென், ஆமென். அடுத்தவங்களை பார்த்தே வேஷம் போடாதீங்க, அடுத்தவங்களை பார்த்தே வாழாதீங்க. கிறிஸ்துவை பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்கென்று வாழுவோம். அடுத்தவங்க ஒன்று செஞ்சு அதே மாதிரி நானும் செய்யணுன்றது விதியா, நியதியா?
இல்லையே? அப்படிதான் கிடையாது. இன்னைக்கு சபைகள் என்ன நடக்குது? அவர்களை போல நிறுத்துகிறோம், அவர்களை போல கட்டுகிறோம், அவர்களை போல செய்கிறோம், அவர்களை போல நமக்கு அவர்களுக்கு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப ரொம்ப கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சு? இதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர், இதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர். எதுதான் பிரச்சனை? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போறேன் கடைசியில. முன்னாடி வந்து நகை போடாது, அது போடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த சிஸ்டமேட்டிக்கலா என்ன செஞ்சுட்டாங்க? மாத்திட்டாங்க. நான் என்னை பொறுத்தவரை பழைய சிஸ்டமே பெட்டரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து கடைசி சாக்கடையில பூரா உள்ள தடப்புறாங்க. இல்ல இப்போ பூரா சினிமா ஸ்டார் ரேஞ்சுக்கு வர்றாங்க பூரா. இப்படித்தானே இருக்கு. இதை யார் பார்த்து? அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கிட்டாங்களா? அவங்கள பார்த்து சொல்ல, நீங்க அடுத்தவங்களை பார்த்து ஒரு நாள் கற்றுக்கூடாதீங்க. உங்கள்கிட்ட இருந்து 4 பேர் பாடம் படிக்கணும், அப்படி நீங்க வாழ்ந்து காட்டணும். ஆமீன் சொல்றேன். உங்கள்கிட்ட இருந்து 4 பேர் என்ன செய்யணும்? பாடம் படிக்கலையா? நல்ல சுபாவத்துக்கு உங்களை பார்க்கணும். நல்ல ஒரு கொடுக்கிற சிந்தையில் அவங்களை பார்க்கணும். மற்றவங்களை தாங்குகிறவங்களை அவங்க பார்க்கணும். உங்களிருந்து கத்துக்க வேண்டிய அநேக விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பேதர் பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, இவர் இயேசுவோடு இருக்கிறவர், கல்லாதவர் ஆனாலும் இவர் இயேசுவோடு இருக்கிறவர். கல்லாதவர்களா இருந்தாலும் இப்படி வார்த்தை என்ன செய்வது? நம்மளாம் கேட்கணும். ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, பட்டிக்காட்டானா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் இதெல்லாம் இவர் பட்டிக்காரியா அவருக்கே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னிடத்தில் இயேசுவை பார்க்க வேண்டும், என்னிடத்தில் ஆண்டவரை பார்க்க வேண்டும். என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய தன்மையில், என்னுடைய வாழ்க்கையில், என் நடைமுறையில், என் ஜீவியத்தில் ஆண்டவரை பார்க்கணும். உலகத்திலிருந்து உடனே நீங்க கத்துக்கிற கூடாது. 3வது சொல்ற வார்த்தை 8ஆம் அதிகாரம் 8, 9 வருஷம் 20 வருஷம் அவங்க மாற்றத்தை விரும்பினார். முதல்ல அவசரம், 2வது அடுத்தவங்களை பார்த்தே வாழ்ற வாழ்க்கை, 3வது மாற்றத்தை விரும்பினார். கவனிங்க, மாற்றம் தேவனை ஏற்படுத்தணுமா நம்ம ஏற்படுத்தணுமா? சொல்லுங்க. ஆண்டவரே ஏற்படுத்தணும். இன்னைக்கு மாற்றத்தை நாமே ஏற்படுத்தணும். சபையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும்? சொல்ல காலத்துக்கு ஏற்றபடி நம்மளும் மாறணும்னா கோலம் மாறாது, நாடு மாறாது. பைபிள் எப்படியே போட்டு காலத்துக்கு ஏற்படி நம்மளை மாற்றிக்கொள்ளலாமா? சொல்லுங்க. நம்ம என்ன செய்ய பாருங்க, ஆண்டவரை நம்ம மாற்றணும். மாற்றத்தை விரும்பி மகிமை இழந்துடக்கூடாது. திரும்ப சொல்றேன், மாற்றத்தை விரும்பி மகிமை இழந்துடக்கூடாது. எனக்கு மாற்றம் வேற பிரச்சனை இல்லை, மகிமை இருந்தா போதும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாருன்னா இப்ப உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரியே அப்படி போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்ப அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்து யாரும் நயன்தாராமா இருக்கான்னு சொல்லிடக்கூடாது. ஹலோ ஹலோ கேக்குதா? இப்ப வந்து நடிகை பேர் என்னம்மா தெரியாது, அப்ப இது நல்லவங்க, இது நல்லதுதான். எனக்கு கிறிஸ்தவ வரிசையா கேட்டா சொல்றேன், அவன் இவன் சகல தட்டு நம்ம பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்க அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, சினிமா பாட்டை வைக்கிறாங்க. யாரு சொல்லுங்க? யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகள், பேரர்கள், கர்த்தருடைய வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைகளை அந்த லெவலுக்கு கொண்டு போயிடக்கூடாது. உங்க பிள்ளைங்க யாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் மாறிக்கிட்டே வரலாம் அப்படின்றதுக்காக கொண்டை இடையில அப்படி வளர்த்து விழுந்துக்கூடாது. அதுல மாறணும். உபதேசத்தை மாற்றக்கூடாது, மாறணும். சத்தியத்தை மாற்றக்கூடாது, மாறணும். நீதி நியாயத்தை மாற்றக்கூடாது.
சொல்லுங்க, அப்படிதானே? என்ன மாத்துவதால தான் நான் யாருக்காக மாத்திக்கிறேன்? கர்த்தருக்காக மாத்துவேன். லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டோமேன்றதுக்காக நீ சொல்றதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யலாமா? செய்யறாங்க. இது என்ன மாற்றம்? சத்தியத்திற்கான மாற்றமே ஒழிய வேறொரு மாற்றம் நமக்கு வேண்டாம். உபதேசத்தை மாற்றால் இன்னைக்கு சபை இல்லை. யாருக்காக? மக்களுக்காக. சபை கிறிஸ்துக்காகவா மக்களுக்காகவா? சொல்லுங்க பாப்பா. யாருக்காக? சபை யாருக்காக? இது கிறிஸ்துவின் மனவாட்டி. என்ன? இங்க எப்படி சக்கர புக்கடெல்லாம் வர்றதுக்கு இது ஆண்டவர் இருந்ததுல நம்ம ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம், ஒழுக்கம், நல்ல சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்படணும். அவர் மனவாட்டினா நீங்க எப்படி வரணும்? ஆண்களுக்கு போங்க, மனைவி மாதிரி எப்படி இருக்குன்னு விரும்புறீங்க. ரோட்ல நடந்து போகும்போது உங்க மனைவி எப்படி இருக்கும்? அதான் ஒரு சொல்லுறான், ஏன் போட்டாட்டி நான் பார்க்கத்தான் போட்டாட்டி அடுத்து பார்க்கவா? சொல்லுங்க, அடுத்து பார்க்கறதுக்கா போட்டாட்டி? சொல்லுங்கம்மா. அப்ப அடுத்து பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்? ஏய் அவன் பார்த்துட்டே இருக்கான், என்ன சரியா அப்படின்னு சொல்றமா இல்லையா? இல்லைன்னா போய் ஓடி போய் மறைச்சு நிக்கிறமா இல்லையா? நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கவும் மாட்டோம். மேக்சிமம் அப்படி விரும்புவது. அப்ப சபையை தீட்டுப்படுத்த உலகம் உள்ளே வந்தால் கிறிஸ்து தடுப்பாரா மாட்டாரா? சொல்லுங்கய்யா. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. மாற்ற வேணும். சத்தியத்தாருக்காக மாற்ற முடியாது, உபதேசத்தை மாற்ற முடியாது, தேவனுடைய சித்தத்தை மாற்ற முடியாது, தேவனுடைய செயல்களை இதுக்காக எதுவுமே விட்டுக் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஆளுக்காக ஒவ்வொரு சிஸ்டத்தை மாத்திட்டே இருந்தா ரஜினி சொல்லுவாங்க, சிஸ்டம் ஜாரியில இருந்து போயிடும். நமக்கு ஒரு சிஸ்டம், பரலோக சிஸ்டம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வராரு என்றா அவருக்காக அவனை மாற்ற முடியாது, இவருக்காக அவனை மாற்ற முடியாது, இவருக்காக அவனை மாற்ற முடியாது, அவருக்காக அவனை மாற்ற முடியாது. வேற எதை மாற்ற சொல்லுதோ அதை மாற்ற சொல்லலாம். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டை ஒருத்தருக்காக மாத்தாதீங்க, உங்களுடைய தன்மையை மாத்தாதீங்க, உங்க சுபாவத்தை மாத்தாதீங்க. இயேசுக்காக என்ன மாற்றிக் கொள்வதே ஒழிய ஒரு தனி நபருக்காக என்னை மாற்ற விரும்பல. இயேசுக்காக என்னை மாற்றுவதே ஒழிய ஒரு மனிதனுக்காகவோ ஒரு குடும்பத்துக்காக என்னை மாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சபை இப்படிதான் மாறிட்டு வருது. நான் சொல்றேன், சபையை அவங்க சபையா பார்க்கிறாங்க. இது யார் சபை? சொல்லு, யார் சபை? நம்ம போய் பாச சொல்ற, எங்க சபை? உன் சபை. ஏன் விசுவாசி? அந்த 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 அடிப்படை கோட்பாடு தப்பு. நானா பெற்றேன் கிறிஸ்து சபை. அதை நேக்கிறதுக்கு அங்க வச்சிருக்கிறார், கண்காணியா வச்சிருக்கிறார். நீங்களும் கணக்கு கொடுக்கணும், நானும் கணக்கு கொடுக்கணும். இந்த உணர்வோடு போதும் விசுவாசி நடந்துக்கிட்டா சபை சபையா இருக்கும். ஐவெளிக்கிற சோதனை பண்ணுங்க, சபை சபையா இருக்கும். அதை மீறி யார் நடந்தால் சபையே அல்ல, சண்டை கூடம். அது என்ன கூடம்? நாங்களே எப்பயும் சபையா தான் இருக்கணும், சண்டை கூடமா இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியில கர்த்தரை ஆராதிக்கலாம், குதிக்கலாம், உணர்ச்சியில ஆராதிக்க கூடாது, ஆவியில ஆராதிக்கலாம். அதுக்காக அங்க போட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது, சினிமாக்கார மாதிரி நினைச்சிடக்கூடாது, ஆடக்கூடாது இல்லையா? எல்லா வேலையும் பண்றாங்க சபைய. என்ன இது கிறிஸ்து மரபு ஐயா. சபையை உருவாக்கி நான் ஆள போறது இல்லையா, கிறிஸ்துவை ஆளணும். நம்ம ஆள விரும்பல, ஆண்டவர் ஆளணும். உங்களை கிறிஸ்து ஆளணும், உங்களை கர்த்தர் ஆளணும். மாற்ற வேணும்டா, ஆனா தகாத
மாற்றிக்கொள்ற அவசியம் இல்லை. கிறிஸ்து என்னை மாற்றுவாரானால் அதற்கு நான் விட்டு கொடுக்க ஆயத்தம். ஆமென். நாலாவது காரியமா சொல்றேன், பிடிவாதம். 19 ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். இந்த வார்த்தையை நல்ல மொழிபெயர்ப்பு என்ன சொல்ல தெரியுமா? கட்டாய ராஜா வேணும், அது எங்களுக்கு இப்பவே வேணும். உடனே தேவன் விளக்கிட்டார். நீங்க தேவனை தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டானா அது உங்களுடைய பிடிவாதம். எந்த விஷயத்திலும் பிடிவாதம் என்ன செய்யக்கூடாது, அடம் பிடிக்க கூடாது. எங்களுக்கு ராஜா வேணும். ஆண்டவரே, இயேசு சொல்லும்போது கூட வார்த்தை சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் உங்க சித்தம் என்னவோ. இதுதானே ஜெபம். இது நீங்கியே ஆகணும், இல்லைன்னா என் முழங்கால விட்டு எந்திரிக்க மாட்டேன்னா என்னது? என் மகனுக்கு அந்த பொண்ணை கொடுத்தே ஆகணும் அப்படின்னா சொல்லுங்க. எனக்கு இந்த வீட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னா பிடிவாதம். ரொம்ப கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க, பிடிவாதம் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் கேட்டாலும் கொடுப்பார், கேட்கறதெல்லாம் கொடுப்பார். ஆனா அந்த பிரச்சனை வந்தா நீ பார்த்துக்கோ. ஒரு வீட்டை கட்டாயம் எனக்கு இந்த வீடு வேணும்னு நீங்க கேட்டு வாங்குறீங்க, வீட்டுக்குள்ள பேய் விசாரிச்சு இருந்துச்சுன்னா நீங்க தான் கவனிச்சிடணும். அந்த நேரம் ஏசுனாலும் கூப்பிட்டாலும் வரமாட்டார், கவனிக்கணும். ஆண்டவராக காட்டி இந்த வீட்டை வாங்கி நீ நல்லா இருக்குன்னு சொன்னார்னா போய் வாங்க. அதை வாங்கக்கூடிய திறமை கிருபை கொடுப்பாரு கட்டாயம். எந்த விஷயத்தில் பிடிவாதம் என்ன செய்யாதீங்க. ராஜா வேணும்னு பிடிவாதம் என்னன்னா, பிடிவாதத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் தன் பிரச்சனைக்கு தானே காரணமா மாறிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா பிரச்சனையும் யார் காரணம்? யார் காரணம்? நம்ம எல்லாம் ஆண்டவர்களை பழியை போட்டுக்கிட்டு ஓரமா ஒதுங்கி நிற்கிறோம். அவருதே எல்லாம் நாம என்ன செஞ்சோம் அப்படின்றோம். ஏய், என்ன நீ என்ன சொல்றன்னு வர அங்க இருந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியே சொல்றாரு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிதாவே உமக்கு சித்தமானா நீர் விரும்பினார், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் நீர் ஆசைப்பட்டா இப்ப கொடுங்க. இப்ப கொடுக்க உங்களுக்கு விருப்பம்னா கொடுக்குற நேரம் கொடுங்க. எத்தனை பேர் அப்படி கேட்டுருக்கீங்க? எனக்கு ஒன்று தரணும் நீங்க விரும்பினா இப்ப கொடுங்க, இல்லைன்னா கொடுக்குற நேரம் கொடுங்க. போகலாம். இன்னைக்குள்ள ஜெனரேஷன் நான் சொல்றேன், கால சூழ்நிலை பார்த்து நம்ம கிறிஸ்தவங்க சொல்றாங்க குழந்தைய மட்டும் மெதுவா கொடுங்கன்றாங்க. இப்ப குழந்தைய மட்டும் ரொம்ப கிறிஸ்தவங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. என்னன்னு கேட்டா தள்ளி போடுறோம். பிள்ளைகளை கொடுப்பது யாருடையது? ஒரு வாய்ப்பு ஆண்டு கொடுத்தாலும் பெற்று சந்தோஷமா வளர்க்கணும். நம்ம பொருளாதாரத்தை பார்க்குறோம், அதை பார்க்குறோம். நம்ம அப்பா அம்மா பொருளாதாரத்தை பார்த்து வளர்த்தாங்க. எங்க வீட்டில் 6 ஏழை பெற்று போட்டாங்க, பொருளாதாரமே இல்லை. டெய்லி போனால் தான் பொருளாதாரம். காட்டில் போய் டெய்லி நெல் எடுத்து கொண்டு வந்து அதை அந்த உரலில் போட்டு குத்தி சுட சுட சோறு நெசும், கருவாட்டு குழம்பும் கீரையும் வந்து சாப்பிட்டா அதுக்கு மனமே வேற. அன்றாடு போச்சுட்டா அன்றாடு சந்தோஷம். சாப்பிட்ட உடனே உட்கார்ந்து அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் பாட்டு, ஒரு பைபிள் வசனம் பாடிட்டு தூங்குனா நல்ல தூக்கம். என்ன நீ பிளான் பண்ணி வாழ்றோம், திட்டம் போட்டு வாழ்றோம். நான் சொல்லி உங்க பிளான திட்டத்துக்கு எதிரானவன் அல்ல, ஆனா தேவ சித்தத்துக்கு உங்க பிளான் இருக்கக்கூடாது, விரோதமா இருக்கக்கூடாது. தேவனுடைய திட்டத்துக்கு உங்க பிளான் விரோதமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு தருவேன் கர்த்தர் திட்டம் பண்ணினா தரவை பெற்றுக்கணும், வாங்கிக்கணும், அடைந்துக்கணும். நாளைக்கு அதை தள்ளி போட்டீங்கன்னா அப்ப எப்ப தருவாரு நீங்க திரும்ப கேட்கக்கூடாது. ஹலோ, ஒரு ஓவரா பேசுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி நினைக்கல, இருந்தாலும் கர்த்தர் உங்கள்ட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரியுது. அதை மட்டும் திரும்ப சொல்றேன், விடாப்பிடியாக அடம் பிடிக்கிற தன்மைகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தேவ சித்தத்துக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கிறிஸ்து உங்களை ஆளுவார், தேவன் உங்களை நடத்துவார். கண்களை போடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் ஆண்டவரே,
பரிசுத்த பிதாவே தொடர்ந்து எல்லோரும் ஆவியானவர்களை நடத்துவாராக.